இல்லாமல் ஒரு புதுசா ஒன்றை நாங்கள் தயாரிக்கணும் என்ற ஒரு முயற்சியில இது முதல் முறையாக இயற்கையான உணவு. இதுல பயர் வந்து முதல் நாள் ஊற வைத்து இரவு தண்ணி வடித்து முளகட்டி வச்சுட்டு அதுல ஸ்வீட் செய்திருக்கிறோம். இது ரெண்டைக்கு தான் நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்றோம். புதுசா செய்திருக்கீங்க. நல்லதாக்கா, வித்தியாசமா கண்டுபிடிச்சதா தான் நான் டேஸ்டா சாப்பிடுவேன். இது மேங்கோ பாரன் இல்ல மூணு ஸ்வைம் இருக்குது. இப்போ இதான் இப்ப ட்ரெண்டிங் ரெசினாட் மாதிரி இப்ப பைப் கிளீனர்ல செய்யறது. இது வந்து ஃப்ளவர்ஸ் வாஸ் செய்யலாம். இப்படி சின்ன சின்ன வாசுகள், பெரிய வாசுகள், ரோஸ், இப்படி ஒரு அளவில் இருக்கு. அந்த அளவில் தான் அந்த உருவங்கள் செய்யக்கூடிய அளவு, சின்ன ஷேப்பில் கொஞ்சம் பெரிய ஷேப் அப்படியான இதெல்லாம் இருக்குது. பட் இது வந்து ஏர் ஃப்ரெஷர் வந்து வெஹிக்கிள்லையும் கட்டி விடலாம், ரூம்களை ஏர் கண்டிஷன் ரூம்கள்லையும் வந்து இதை கட்டி விடலாம். அழகாகவும் இருக்கும். அதே நேரம் சின்னவங்க விரும்பக்கூடிய மாதிரி ஸ்மெல் வந்து ஸ்ட்ராபெரி ஸ்மெல் வந்து குழந்தை பிள்ளைகளோட சட்டை, அப்படியான சட்டைகள் அதில் கையால் கண்காட்சி ஒன்றுக்கு வந்திருக்கிறோம். இந்த கண்காட்சிக்கு வந்து மதிய உணவு வந்து நாங்கள் காட்சிப்படுத்தி இருக்கிறோம். இது நாங்களும் செய்யறது. வெளிநாடு கொண்டு போறேன்டா ஒரு தரமான பேக்கிங் இருந்தா தான் உண்மையில அவையெல்லாம் கொண்டு போறது ஈஸியா இருக்கும். பார்க்கவும் ஒரு நல்ல தரத்துல இருக்கும். இந்த பிள்ளைகள், கர்ப்பவதிகள், பெரியாக்கள் எல்லாரும் பொதுவா சாப்பிடலாம். இதெல்லாம் என்ன பிரைஸ், விலையில என்ன மாதிரி? இது 100 ரூபாய். எல்லாமே என்ன மாதிரி நீங்க சொந்தமாவே நானே செய்றேன். துணி எடுத்து அதுக்கான தேவையான பொருட்கள் வந்து நீங்களே தைக்கோ. நானே எல்மா மற்றது தட்டவடை பேரம், இது தட்டவடையாங்க பத்திரவடையான்னு சொல்றது தட்டவடை. அது ஃபேமஸ் ஆன இடம் தானேங்கற அஜிபரா எல்லாம் செய்து இதெல்லாம் ஏற்றுமதி செய்யலாம். இந்த பொருட்கள் மட்டும் ஃபுல்லா ஏற்றுமதி செய்றீங்க. கூல். நீங்க இந்த இடத்துல புரோக்கன் கூல் செய்திருக்காங்க காரணம் எல்லாம் நிறைய வேற விஷயம் செய்திருக்கலாம். கரக்கர ரைஸ் போட்டு, கேரட் சம்பல், உருளைக்கிழங்கு பிரட்டல், சிக்கன், பருப்பு. பச்சை சோளனா இது கீரை வர முட்டமில வர, இது கத்திரிக்காய் கடலையும் போட்டு குழம்பு, கேரட் சம்பல், இது பருப்பு கறி. பாரம்பரியமாக இருக்கிறாங்க, ஆரோக்கியத்துக்காக சமைக்கிறாங்க. ஃப்ரூட்ஸ் டெக்கரேஷன், ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்ல டெக்கரேஷன் செய்யணும். அது செய்திருக்கணும். மற்றது இவர் வந்து ஒரு டோல் உண்டு. இது சிக்கன் பிரியாணி, வெஜிடபிள்ஸ் போட்டு சிக்கன் பிரியாணி செஞ்சனா, வெஜிடபிள்ஸ் போட்டு செஞ்சனா தம் இல்ல. இது வந்து பாஸ்மதிலாம் கூட செய்யற வேணா, நான் பாஸ்மதியில செய்யல, சீரக சம்பால செஞ்சனா. பிரபலே வணக்கம். இப்போ நான் இடம் வந்து யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தான் வந்து நான் இன்றைய தினம் வந்து யாழ் மாவட்ட பெண்களின் சுய முயற்சி வந்து ஆடைகள் மற்ற வீட்டு உபகரணங்கள் மற்றும் ஏனைய உணவுகள் எல்லாம் வந்து இன்றைய தினம் கண்காட்சியில் காட்சிப்படுத்தினாங்க. என்னம்மா இந்த கண்காட்சியில் என்ன நிகழ்வுகள் எல்லாம் நடைபெற்றன்னு சொல்லி இந்த காணொலியில் நான் முழுமையாக பதிவிடுறேன். இப்போ தான் நிசந்தன் யூடியூப் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டாக வாரீங்கன்னு சொன்னால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. வாங்க, இங்கே நடக்கிற நிகழ்வுகள் எல்லாமே வந்து முழுமையாக பார்ப்போம். யாழ்ப்பாண மாவட்ட செயலகம் இந்த இடத்துல நான் வந்து இந்த கண்காட்சி நடைபெற்றது. வடக்கு மாகாண கிராம அபிவிருத்தி திணைக்களம் ஏற்பாடு செய்திருக்கின்ற இன்றைய இந்த கண்காட்சி நிகழ்வு எங்களுடைய உள்ளூராட்சி அமைச்சருடைய செயலாளர் திருவாளர் சோதிநாதன் அவர்கள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறார். அதே போல யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் இருக்கின்ற 15 பிரதேச செயலாளர் பிரிவுகளில் இருக்கின்ற கிராம அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் தங்களுடைய செயற்பாடுகள் மூலம் அந்த கிராமங்களில் இருக்கின்ற பிள்ளைகளை, வேலைவாய்ப்பில் இருக்கின்ற இளைஞர் ஜோதிகளை இந்த பயிற்சியில் ஈடுபடுத்தி அவர்களுக்கு பயிற்சி வழங்கி அந்த உள்ளூர் உற்பத்தியை ஊக்குவிக்கின்ற நோக்கிலே இன்று அதனுடைய ஒரு மாவட்ட ரீதியான கண்காட்சி இன்றைய தினம் இந்த மாவட்ட செயலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த கண்காட்சியிலே உள்ளூர் உணவுப் பொருட்கள் மற்றும் உள்ளூர் கைவினைப் பொருட்கள் உட்பட அனைத்து வகையான பொருட்களும் இன்று காட்சிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதே வேளையிலே இதனுடைய விற்பனை ஏற்பாடும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இதனுடைய நோக்கம் எங்களுடைய மாவட்டத்தில் இருக்கின்ற இந்த இளைஞர் ஜோதிகளை, வேலையேற்றிருக்கின்ற இளைஞர் ஜோதிகளை அந்த ஒரு தொழில் வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற நோக்கிலே அவர்களுக்கு பயிற்சிகளை வழங்கி இந்த பயிற்சிகள் மூலம் பல உற்பத்திகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இன்று இதிலே இந்த விற்பனை கண்காட்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற பல தொழில் முயற்சியாளர்களும் தங்களுடைய கருத்துக்களை கூறும்போது தாங்கள் இந்த தொழில் முயற்சியை பெற்றுக்கொண்டதன் மூலம் தங்களுடைய குடும்ப வருமானம் அதிகரித்திருக்கின்றனர். அதே வேளையிலே புலம்பெயர் தேசங்களுக்கு தாங்கள் இந்த உணவு மற்றும் உணவில்லாத பொருட்களை ஏற்றுமதி செய்வதாகவும் தெரிவித்திருந்தால் உண்மையிலே மகிழ்ச்சி அளிக்கின்ற விடயமாக இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு கிராமத்திலே உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள் புலம்பெயர் தேசங்கள் மட்டும் எடுத்துச் செல்லப்படுகின்ற நிலைமையிலே எங்களுடைய உற்பத்தி பொருட்கள் தரம் வாய்ந்ததாக இருக்கின்றன. ஆகவே நான் நினைக்கின்றேன் இதுபோல இந்த கிராம அபிவிருத்தி திணைக்களம் உட்பட பல்வேறுபட்ட திணைக்களங்கள் இன்று இந்த உள்ளூர் உற்பத்தி ஊக்குவிக்கின்ற செயற்பாடுகளிலே முனைப்பாக ஈடுபட்டு வருகின்றார்கள். ஆகவே எதிர்கால சந்ததியினர் இத்தகைய சந்தர்ப்பங்களை நல்ல முறையிலே பயன்படுத்தி தங்களுடைய பொருளாதாரத்தையும்
மாவட்டத்தினுடைய மற்றும் நாட்டினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும். அவர்களுடைய செயற்பாடுகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்கள் சம்மந்தமான இதில் தான் கண்காட்சிக்கு தான் வந்திருக்கேன். அரசாங்கத்தில் எங்களோட கச்சேரி நடக்குது. அடுப்பு இல்லாமல் அடுப்பு இல்லாமல் அறுசுவை உணவாக பாருங்க. ஊற போட்டு முளை வர விட்டு எடுத்து அதுக்கு சர்க்கரை போட்டு இனிப்பு சுவை. சோறு அவல். அவல். இது வடை. கேரட், பீட்ரூட், இந்த பயறு எல்லாத்தையும் பொரிக்காம எல்லாத்தையும் மிக்சியில் அடிச்சுட்டு பாதாம், பொட்டுக்கடலை, நிலக்கடலை எல்லாம் பொடி செய்து அதை போட்டு வடை செய்யணும். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பேர் வந்து காந்தருவன் யோகேஸ்வரி. நான் புளியங்குடல் சவுத் கைட்ஸ் டிவிஷன்லேருந்து வந்திருக்கிறேன். அடுப்பில்லாமல் அறுசுவை உணவு செய்திருக்கிறோம். அதோட எண்ணெயும் சேர்க்கல. முதல்ல வந்து அவலை கழுவி 2 தரம் கழுவி அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சு நாங்கள் வச்சுட்டு பிறகு பயறு வந்து முதல் நாள் ஊற வைத்து இரவு தண்ணி வடித்து முளைகட்டி வச்சுட்டு அதில் ஸ்வீட் செய்திருக்கிறோம். அது ஸ்வீட்டுக்கு சர்க்கரையும் ஏலக்காய் வாசத்துக்கு சேர்த்துருக்குறோம். மற்றது இது வந்து வெள்ளாரைக்கு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், லெமன் ஜூஸ், தேங்காய் பூ, வெள்ளாரை சம்பல் அதை செய்திருக்கிறோம். இது வந்து வெண்பூசணி தயிர் பச்சடி. தயிர் வந்து முதல் நாள் ஒரு தேங்காயில் முதல் பால் மட்டும் எடுத்து அதுக்குள்ளே ஒரு லெமன் ஜூஸ் விட்டு அதை அப்படியே விடியும் வரையும் வச்சுட்டு 8 மணித்தியாலம் அதை வச்சுட்டு அடுத்த நாள் எடுத்தால் அது தயிர் கட்டியாக இருக்கும். அதில் தான் இந்த தயிர் பச்சடி போட்டேன். பட் இது மாங்காய் ஊறுகாய். இதுக்கு மாங்காயும் உப்பும் மிளகாய்த்தூளும் சேர்த்து ஊறுகாயாக செய்துட்டு இது வந்து கேரட் பொரியல். இதுக்கு வந்து பச்சை மிளகாய், வெங்காயம், ஒரு தக்காளி பழம், கேரட், கருவேப்பமில்லை வாசத்துக்கு சேர்த்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துருக்குறோம். அது வந்து பொரியல்ன்று தான் இதை சொல்லினா நாங்களும் அதையே சொல்கிறோம். இது வந்து வெண்டிக்காய் கூட்டு. வெண்டிக்காயை மெல்லிசாக நல்லா கழுவி போட்டு மெல்லிசாக சீவி ஒரு 5 நிமிஷம் ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு பிறகு அதுக்கு உப்பும் கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு பிறகு அதை எடுத்து மிளகாத்தூள், தேங்காய் பூவை தண்ணி விடாமல் மிக்சியில் அடிக்கிறது. அடித்தா அப்படி இதாக வரும், அந்த தண்ணி இல்லாமல் வரும். அதை கலந்து அதுக்குள்ள கருவேப்பமில்லை, தேவையான உப்பு, கொஞ்சம் லெமன் ஜூஸும் சேர்த்துருக்குறோம். பக்கத்தில் இது வந்து ஸ்வீட் புடலங்காய்க்குள்ள ஸ்வீட் செய்திருக்கிறோம். பீட்ரூட், பேரிச்சம்பழம், பொட்டுக்கடலை, ஏலக்காய், காஜு எல்லாத்தையும் இடித்து பொடியாக்கி அதை சேர்த்து செய்திருக்கிறோம். இது வந்து வடை. எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம் நீங்கள். இது வந்து வடை. இந்த பயறு முதல் நாள் ஊற வச்சது இருந்தது தானே, அந்த பயறுக்குள்ள கொஞ்சம் துருவின பீட்ரூட், கொஞ்சம் கேரட், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பமில்லை எல்லாம் போட்டு மிக்சியில் அடிச்சிட்டு அதுக்குள்ள பொட்டுக்கடலை, வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, ஏலக்காய் எல்லாம் இடித்து போட்டு அந்த பதம் வரும் வரையும் பாதாமும் போட்டு இடிச்சிட்டு ஒரு பதம் இது அந்த உருண்டக்கூடிய பதம் வரும் வரையும் அதை மிக்ஸ் பண்ணி பிழைச்சிட்டு அதில் தட்டி உருண்டையாகி தட்டிட்டு வடை. ரசம். இது வந்து ரசம்.
பழப்புளியை நல்லா ஊற வச்சு பிழிஞ்சு முதல் எடுத்துட்டு தக்காளி பழம், இஞ்சி, சீரகம், தூள், மிளகுத்தூள் எல்லாம் பிசைஞ்சிட்டு அதுக்குள்ள பழப்புளியை விட்டு ரசமாக்கிட்டோம். இது வந்து மோர் தேங்காய் பாலில் செய்த தயிரில் கரைச்சி வெங்காயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பமில்லை, தேவையான அளவு உப்பு எல்லாம் போட்டு மோராக கரைச்சிருக்கிறோம். இது லெமன் ஜூஸ், லெமன், சுகர், தண்ணி போட்டு ஜூஸ் கரைச்சி வச்சுருக்கோம். நம்மளுக்கு எது விருப்பமோ அதை யூஸ் பண்ணலாம். இதில் இந்த மூணுல சமைக்காம செய்திருக்கிறீங்க அடுப்பில் இல்லாமல் ஒரு புதுசா ஒன்றை நாங்கள் தயாரிக்கணும் என்ற ஒரு முயற்சியில இது முதல் முறையாக இயற்கையான உணவு. இதுல எந்த ஒரு கெமிக்கலும் இல்லை. உடலுக்கு நல்ல ஆரோக்கியமான, நோய் நொடி இல்லாமல் வாழக்கூடிய ஆரோக்கியமான ஒரு உணவு, பாரம்பரிய ஒரு உணவு இது. சரியம்மா, நன்றி. இது என்னக்கா இது நீங்கள் செய்திருக்கிறீங்க? புளிச்சாறு. இது வந்து வாட்டர்மெலன். நீங்கள் என்னக்கா செய்திருக்கிறீங்க? இல்லை, முட்டை ரைஸ் என்ன பொரிச்ச நாங்கள் எஃப்னா சென்டர்லேருந்து இங்கே வந்து மாவட்ட கண்காட்சி நடக்குது. மாவட்ட கண்காட்சிக்கு ஒவ்வொரு டிவிஷன்ஸ்லேருந்து வந்து எல்லாரும் சாப்பாடுலேருந்து உடுப்புகள்லேருந்து எல்லாம் போட்டி முதல் நாளே எடுத்துட்டினா இன்றைக்கு சாப்பாடு, மேக்கப் இதெல்லாம் இன்றைக்கு போட்டி நடக்க போகுது. நான் செய்தது சிக்கன் பிரியாணி, வெஜிடபிள்ஸ் போட்டு சிக்கன் பிரியாணி செஞ்சேன்னா வெஜிடபிள்ஸ் போட்டு செஞ்சேன்னா தம் இல்லை. இது வந்து பாஸ்மதிலாம் கூட செய்கிற வேணா, நான் பாஸ்மதியில் செய்யலை, சீரக சம்பாவில் செஞ்சேன். இது வந்து சிக்கன் பிரியாணி தான். இங்க வந்து போட்டி எடுக்கிறேன்னு சொன்னா நாங்க வந்து ஃப்ரூட்ஸ் டெக்கரேஷன், ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்ல டெக்கரேஷன் செய்யணும். அது செய்திருக்கணும். மற்றது இவர் வந்து ஒரு டோல் உண்டு, இது நான் தோடம்பலத்துல செய்திருக்கிறேன். டோல் உண்டு தோடம்பலத்துல செய்திருக்கிறேன். இது வந்து கண் வந்து இது அந்த கராம்புல கண் வச்சிருக்கு. இது வந்து நாங்கள் துண்டும் மடிச்சு வைக்கணும். வச்சாதான் அது எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாவே எங்களுக்கு போட்டிக்கு தருவினா. நல்லா இருக்கும். பிரியாணி நல்லா இருக்கு. சாப்பிட்டு பாத்தீங்கன்னா தெரியும். நாங்க போய் பாத்துட்டோம். சரி அக்கா, இது எப்ப நீங்க இந்த சாப்பாடு செய்தீங்க? நான் இன்னைக்கு காலமா செய்தீங்க. ஏன்னா இங்க 8:30 கொண்டு வந்து வைக்கணும்னு சொல்லிட்டீங்க. அப்ப அதனால காலமே செய்தாச்சு. முதல் நாத்தே எல்லாம் வெட்டி எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் காலமே செய்தாச்சு. இது நாங்கள் வீட்டுல குத்தின நெல். இது வீட்டை குத்தின நெல். இது முருக்கங்க. என்ன அரிசி அது? நெல்லு பச்சை அரிசி, அந்த பொங்குற அரிசி. இது கீரை வர, முருக்கமில வர. இது கத்திரிக்காய், கடலையும் போட்டு குழம்பு, கரட் சாம்பல். இது பருப்பு கறி. பாரம்பரியமா இருக்கிறதுக்காக, ஆரோக்கியத்துக்காக சமைக்கிறாங்க. முழுவதுமா இந்த மண் சட்டியில் சமைச்சேன். மண் சட்டியை சமைச்சது என்ன முழுவதும்? இது வேற இது உருவத்துக்காக செஞ்சது. சோளத்தில் செய்திருக்கிறீங்க. என்ன உருவத்துக்கு? பழைய காலத்தில் செய்த பச்சை சோளனா அவிச்ச சோளம்? பச்சை சோளம். இதுக்கு என்ன ப்ரைஸ் கிடைச்சாங்க? என்ன காரணம்? பழைய இதில் கூடுதலாக எல்லாமே நவீன சாப்பாடு என்ன? சரி, ஓகே. வணக்கம் அக்கா. வணக்கம், நான் பத்மா ரூபி. நாங்கள் கண்காட்சி ஒன்றுக்கு வந்திருக்கிறோம். இந்த கண்காட்சிக்கு வந்து மதிய உணவு வந்து நாங்கள் காட்சிப்படுத்தி இருக்கிறோம். சொல்லுங்கள், என்னென்ன மதிய உணவு உண்டு? ரைஸ் போட்டு, மிரக்கிற ரைஸ் போட்டு, கேரட் சம்பல், உருளைக்கிழங்கு பிரட்டல், சிக்கன், பருப்பு. கேரட் சம்பல், சிக்கன், இது உருளைக்கிழங்கு. இது சிக்கன், இது உருளைக்கிழங்கு, சிக்கன், பருப்பு. முயல். அதை வந்து இது என்ன காய்? இது கக்கரிக்காயில் செய்திருக்கேன். இயற்கையாக செய்திருக்கு. வடிவான தெரியலை.
என்னென்னு சர்ச் வேலையே இல்லை. சரி இது வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். நீங்களே செய்வதா? சொல்லுங்க. இது வந்து பொன்னி அரிசியில் செய்கிறது. பொன்னி அரிசியில் என்ன முயல்குட்டியா? முயல்குட்டி மாதிரி நச்சு செய்திருக்கிறா. அது என்ன சரியா வைக்கப்படுறோம். இது வந்து நாங்கள் சாப்பாடு விற்பனை பொருள், சாப்பாடு உணவு வச்சிருக்கிறோம். இது வந்து வெஜிடபிள் ரோல், வெஜிடபிள் பட்டஸ், இது கடலை, சர்பத். இது வந்து என்ன நீங்கள் செய்யறதுக்காக இது வந்து விற்பனை ஒவ்வொரு சென்டர்ஸுக்கும் விற்பனை கூடத்துக்கான சொல்லி ஃபர்ஸ்ட் செகண்ட் கொடுப்பினா அதுக்காண்டி நாங்கள் உணவு செய்கிறோம். சரி நீங்கள் சரி. வணக்கம். நாங்கள் தெல்லிப்பல ஏஜிஎஸ் பிரிவில் இருந்து இது விற்பனை கூறு. இது குரக்கன் கூழ், இது குரக்கன்மா, பனங்கட்டி, ஏலக்காய், வறுத்த பயறு, கச்சான் முத்து, உப்பு, சீனி. இதை வந்து தயாரித்தது வந்து தண்ணியை முதல் கொதிக்க வச்சுட்டு அதுக்கு பனங்கட்டியை போட்டு கரைச்சிட்டு தேங்காய் பால் இருக்குது, தேங்காய் பாலில் புறக்கன் போல் கரைச்சிட்டு போட்டுனாங்க. அதுக்கு கொஞ்சம் சீனியும் போட்டு கொஞ்சம் கச்சான் முட்டையும் போட்டு கட்டியாக கரைச்சி புறக்கன் கூழ். நீங்க இந்த இடத்துல புறக்கன் கூழ் செய்ததுக்கான காரணம் எல்லாம் நிறைய வேற விஷயம் செய்திருக்கலாமா? இல்லை, இது சில பேர் நோயான ஆட்கள், டயபெட்டிக்கான ஆட்கள், இனிப்பு கூட சாப்பிட முடியாத ஆட்கள் இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சொல்லுங்கள். நாங்கள் அனா உற்பத்தியிலிருந்து மிளகாய்த்தூள், நல்லெண்ணெய், மஞ்சத்தூள், சரக்குத்தூள், அரிசிமா போன்ற உள்ளூர் உற்பத்திகளை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். இது மிக மிக உள்ளூரிலே தயாரிக்கப்பட்ட தரமான உற்பத்தி தொடர்ந்து நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். சுத்தமான செக்கிலே ஆட்டப்பட்ட தரமான நல்லெண்ணெய். நாங்கள் உங்களோட உற்பத்தி வந்து எங்கே இருக்குது? இந்த இடம் எங்கள் உற்பத்தி மருதநாமடத்தில் இருக்குது. மீன் உற்பத்தி. இப்போ உங்களோட தொடர்பு கொண்டா என்ன மாதிரி? 77 17 960 19 நம்பர் சொல்லலாம். அல்லது கடை வந்து எங்கே இருக்குது? கடையில் நாங்கள் சின்ன இது இடம் எடுத்து செய்கிறோம். மருதநாமடம் சந்தையில் இருந்து உரும்புரா போகிற சைடில் சர்வீஸ் ஸ்டாண்டுக்கு முன்னோளுங்க 6 போத்தியார் வீதியில் எங்கள்கிட்ட இது இருக்குது. கையில் வந்து கேட்டால் ஓகே. நாங்கள் கரோடியிலிருந்து இமியாடன் மத்தி மாத கிராம சங்கத்திலிருந்து இமியம் உற்பத்தி நிலையத்தில் செய்கிறோம். நாங்கள் உற்பத்தி பெண்களில் எல்லாரையும் வந்து நாங்கள் உற்பத்தியை மேற்கொண்டு வரோம். என்னென்ன உற்பத்தி செய்வீங்க? நாங்கள் தட்டை வடை செய்கிறோம். தட்டை வடை என்ன? உளுந்து செத்தை. மற்றது சத்துமா செய்கிறோம். சத்துமா இது 7 வகையான தானியங்களை கொண்டு செய்கிறோம். 7 வகை தானியங்களை போட்டு சத்துமா செய்கிறோம். இது உளுந்து, அரிசி, பயறு, கச்சான், எள்ளு, சோளம். இது உளுத்தம்மா, தனி உளுத்தம்மா. இது குளுக்கொடியல்மா. எல்லாமே இயற்கையான கெமிக்கலும் சேர்க்கிறீல்ல, கெமிக்கல் இல்லாததான் இது ஒடியல்மா. இது தூள், மிளகாய்த்தூள், தனி கறித்தூள் சொன்னா மல்லி எல்லாமே போட்டு மஞ்சள் எல்லாம். சோயா மீட் பொரியல். இது நீங்க பிரைஸே இதுல போட்டுருக்கீங்க. என்ன இது வந்து பலாக்காயில பொரியல் எங்கட பலாப்பழம் இருக்குல்ல, பலாப்பழத்தில இருந்து பலாப்பழமாக காயை எடுத்து அதை பொரிச்சு அதோட எல்லாம் அந்த கச்சான் வெங்காயம் எல்லாம் போட்டு மிக்சரா அப்படியே கலந்து செய்யலாம். இது 1 மாசத்துக்கு இருக்கும். 1 மாசத்துக்கு சாப்பிடலாம். இது 2க்கு தான் நாங்க இன்ட்ரோ듀ஸ் பண்றோம். புதுசா செய்திருக்கீங்க. என்ன
மேங்கோ நல்லதாக்கா அது வித்தியாசமாக கண்டுபிடிச்சதா தான் நாங்கள் டேஸ்டாக சாப்பிடுவோம். இது மேங்கோ பார் இதுல 3 சுவையும் இருக்குது. இது மாங்காயில செய்யறது. மாங்காயில செய்யறது. இனிப்பு, புளிப்பு, உரம் மூண்டும் இருக்கு. மூண்டும் சேர்ந்து இருக்குது. இந்த பெனாட்டு சாப்பிட்ற மாதிரி இது மாங்காயில செய்யறது. இப்போ எங்களோட சீசனுக்கு என்னென்ன இருக்குதோ அதை நாங்கள் செய்கிறோம். இப்போ மாங்காய் சீசன் தானே. இப்போ மாங்காய் கொஞ்சம் காய்க்க தொடங்கியில தானே இப்போ தட்டுப்பாடுன்றதால இது கொஞ்சம் விலை கூட. இனி விலகு மாங்காய் கூட கிடைக்க கூட கொடுப்போம். இது தேங்காய் பருப்பி, தேங்காய் பூவில் செய்யறது. தேங்காய் பூ சர்க்கரையும் போட்டு செய்யறது தேங்காய் பருப்பி. இது வந்து பேரிச்சம்பழம் செய்த பணியாரமே. பனங்க பணியாரம். இது பனங்காய் பணியாரம். நாங்கள் சர்வ் பண்ணி வைக்கிறது. களியை வந்து ஒரு வருஷத்துக்கு இப்போ சீசன் இல்லை தானே. சீசன் இல்லை அந்த களி சர்வ் பண்ணி வச்சு அதில் செய்கிறது. இது பனங்கிழங்கு துவையல். பனங்கிழங்கு துவையல் இன்றைக்கே செய்து புது என்னமா டேஸ்டாக இருக்குது, இனிப்பாக இருக்குமா? குறைப்பு தானே. மற்ற இது என்ன இந்த லட்டுல கலரிங் போட்டு எள்ளுப்பா தொதல் இருக்கு, எள்ளுப்பா இருக்கு. மற்ற இதக்கா இது கடலமா என்ன இது அதிரசம் பச்சரிசியும் இது சர்க்கரையும் போட்டு பாகு காய்ச்சி அதில் இது இந்தியாவில் தான் கூடுதலான அதிரசம். இப்போ நாங்கள் இப்போ அதை பார்த்து நாங்கள் செய்வோம். இந்தியாவிலாம் கூட அதிரசம் சொல்கிறோம். நாங்களே அந்த ரெசிபியை பார்த்து எங்கள்ட இதில் நாங்கள்லாம் இப்போ அறிமுகப்படுத்தியிருக்கோம். அதிரசம் 2 அறிமுகப்படுத்திருக்கிறீங்க நீங்கள். 3 அறிமுகப்படுத்தினோம். என்னது வந்து கொண்டு வந்து பலாக்காயில மற்றும் மேங்கோ பார். மேங்கோ பார் என்ன இந்த பொட்டில் எல்லாமே தேசிக்காய் அது மற்றதெல்லாம் எல்லாமே பனங்கட்டி இருக்கு. இது வந்து எள்ளுப்பாக என்ன எள்ளுப்பாக்கு. இதுவும் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். தேங்காய் பர்பி என்றது. தேங்காய் பூவும் சர்க்கரை செய்வோம். நாங்கள் சீனியெல்லாம் குறைச்சி சர்க்கரையிலையும் பெனங்கட்டியிலும் தான் கூடுதலாக செய்கிறோம். இயற்கையான உற்பத்திகள், கெமிக்கல் இல்லாத. இது இருக்குல்ல வாழைக்காய் பொரியல் பொரிச்சா கொஞ்சம் நேரத்தில் இளவாளிக்கும். ஆனால் அங்கே வாழைக்காய் பொரியல் இளவாளிக்காது, இல்லை மொறுண்டே இருக்கும். அதில் என்ன வித்தியாசம்? நீங்கள் எண்ணெய் ஏதாவது சேர்க்கிறீங்களா? இதை நாங்கள் பொரிக்கையில் அதுக்குரிய பதத்தை முன்கூட்டியே கண்டுபிடிச்சு அதுக்கு என்ன நாங்களும் நிறைய தரம் பொரிச்சு பார்த்தோம். நாங்கள் அது இப்போ ஒவ்வொரு யூடியூபர்ஸும் போடைக்கு அது என்ன மாதிரி பொரிச்சால் மொறுமொறுப்பாகும் பண்ணதை அதை சொல்லிக்க நாங்களும் அதை இப்போ பின்பற்றி செய்யக்க எங்களுக்கு ஒன்று வந்துருக்குறேன். எங்கள்ட இதில் நாங்கள் அறிமுகப்படுத்திக்கிறோம். கரவட்டி இதில் நாங்கள் உங்களோட உற்பத்திகள் வந்தாக்கா நீங்கள் உங்களுடைய வீட்டில் செய்றீங்க, கடை இருக்கா இந்த மாதிரி உற்பத்தியில் பெற்றுக்கொள்ளணும்டா? எங்களுக்கு இமியம் உற்பத்தி நிலையத்துக்கு ஒரு வீடு வாடகைக்கு அதில் வெளியில் அரசு. அது எங்கே இருக்கு? அது இமியான கரவட்டி டிவிஷன்ல இமியானல்ல இருக்கு. நாங்கள் ஒவ்வொரு உற்பத்தி செய்கிறோம். எங்கள்ட சொந்த காசை போட்டு தான் நாங்கள் செய்கிறோம். இப்போ மாதர் சங்கத்தை ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தங்கட காசு போட்டு தான் செய்யணும். செய்து உற்பத்தி எல்லாத்தையும் ஒரு இடமாக்கி சேர்ந்து அதில் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தரும் வந்து விற்பனை செய்யணும். மற்ற இப்படி கண்காட்சிகளுக்கெல்லாம் கொண்டு வாங்க. மற்ற வெளிநாட்டிலேருந்து வந்தால் அவை ஊடம் தெரியும் எங்களுக்கு இவ்வளோ தூள் எல்லாம் கடிகளுக்கு ஓடும். அப்போ நாங்கள் ஓடர் கேட்க தூள் எல்லாம் செய்து ஒவ்வொரு கடிகளுக்கும் அனுப்பி கொண்டு வரோம். தொலைபேசி இலாக்காம தெரிந்தா சொல்லுங்க. இதில் சொன்னீங்கன்னு சொன்னால் 076 23 24 671 077 54 73 196. சரி சரியாக்கா, நன்றி. நான் ஒரு வீடு நான் நிறைய வடகங்கள் செய்கிறேன். நான் இது வேப்பம்பு வடகம் செய்கிறது. சலரோம் கொலஸ்ட்ரால் வளர்க்குறது. இது பூவங்காய் வடகம். இதுவும் சலரோம் செய்கிறது. இது ஆவாரம் பூ கோப்பி. இதெல்லாம் கூடுதலாக சலரோம் கொலஸ்ட்ரால் தண்ணியாக
இது ஒடியல்மா புழுக்கடிமா தனி உளுத்தம்மா இதுகளெல்லாம் கூடுதலாக மருத்துவ இதுகளெல்லாம் கூடுதலாக செய்கிறேன். மற்ற பலகார ஓடர்களும் செய்து கொடுக்குறது. மற்ற மஞ்சள் இதுகளெல்லாம் கூடுதலாக இருக்குதானே. மற்ற தேசிக்க ஊறுகாய் வகைகளும் செய்கிறது. உங்களோட கடை எங்கே இருக்குது? நாங்கள் வீட்டோட தான் அப்படி நாமால் கோயில் வீதி வீட்டோட தான் செய்வோம். நாகமால் வீதி சுடுவில் நாகமால் தொடர்பு கொண்டு வாங்கணுமா? அதில் ஃபோன் நம்பர் இருக்குது. அந்த ஃபோன் நம்பர் மூலம் ஆர்டர் இல்லாமல் பண்ணுறது ஃபங்க்ஷனுக்கு தேவையான ஆர்டரும் உங்கள்கிட்ட பெற்று கொள்ளலாம். பலகாரங்கள் சம்பந்தமாக இதில் பார்த்தீங்கன்னா எல்லாட்டி இருக்குது. என்ன பூசணிக்கு பொடி இருக்குது. அதெல்லாம் பம்பு வடகம் எல்லாமே இருக்கு. என்ன புழுக்கொடியல் ஊறுகாய் எல்லாமே அம்மா சத்துமாக்கள் வாழைப்பூ வடகம் ஊறுகாய் பாவக்காய் வத்தல் எல்லாமே இருக்கு அம்மாட்ட. அம்மாண்ட இடம் எங்கே இருக்கம்மா? கார்னர் இல்லையா? சரி சரி, அது அதில் போட்டுருக்கீங்க. என்ன சிவகாமி அம்மன் வீதி கேரநகர். சரி அம்மா. எனது பேர் ஸ்ரீனிவாசன் அருண்மொழி. நான் புலோடி வடக்கு பருத்துத்துறை. எங்களோட பருத்துத்துறை நகரம் எங்களோட பிரதேச செயலகத்தால் இருந்து நாங்கள் எங்களோட சங்கம் புலோடி வடக்கு மாதிரி இருக்கிறாங்க. பிரதேச செயலகத்து வடமராட்சி வடக்கு பிரதேச செயலம். ஆனால் எங்களோட மத சங்கத்தின் பேர் புலோடி வடக்கு மாதிரி இருக்கிறாங்க வச்சுட்டாங்க. அதுலேருந்து வாரமிட்ட நாங்கள் எங்களோட ப்ரோஜெக்டில் எல்லாம் எள்ளுப்பாகு புழுக்கொடியல் மற்றது சத்துமாக்கள் மற்றது புழுக்கொடியல்மா ஒடியல்மா மற்றது எங்களோட தட்டவடை இது தட்டவடை எங்களை பருத்துறை வடையான்னு சொல்கிறது தட்டவடை. அது ஃபேமஸான இடம் தான் எங்களோட அச்சிப்பலாரம் எல்லாம் செய்து இதுகளெல்லாம் ஏற்றுமதி செய்கிறாங்க. இந்த பொருட்களும் ஏற்றுமதி ஃபுல்லாக ஏற்றுமதி செய்கிறீங்க. என்ன இதுகள் இது சீனி போட்டு செய்தது. இது பெனங்காட்டி போட்டு செய்தது. சீனி போட்டு பெனங்காட்டி போட்டு செய்தது. அதெல்லாம் கொஞ்சம் விழாவோட ஆனால் இப்போ இது எள்ளுப்பாகு இதுக்கு சீனி போடுறது எல்லாமே ஒரிஜினல் தான் கலவைகள். இல்லை 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 ஏன்னா இதெல்லாம் அதான் லேபிள் பாருங்க. என்ன கலப்படம் செய்யல அதான் இயற்கையான உணவுல கலப்படம் செய்யல தேடி வர மாட்டேங்கிறது. அதே மாதிரி இதுலேயும் பாருங்க இந்த மாவுல எள்ளு போட்டும் செய்யறா இருக்கு. கடலை மா தனியாகவும் இருக்கு. கடலை மா இது எள்ளு போட்டு செய்யறாரு. இந்த கலர் வித்தியாசம் காட்டி கொடுக்கும். அது அப்படி மாதிரி வேண்டாம். இதுகள் செய்து நாங்கள் பெருமாள் இதெல்லாம் பாருங்க. சுண்டங்காய் உள்ள நேரம் சுண்டங்காய் வெட்டல் இது இதெல்லாம் போட்டு தயிரில் போட்டு இதை வந்து நாங்கள் இனி கொண்டு பொரிச்சு போட்டு சாப்பிட வேண்டிய பொரிச்சும் சாப்பிடலாம். நீங்கள் என்ன குழம்பு வைக்கலாம். உள்ளி வெந்தயம் எல்லாம் போட்டு வதக்கி போட்டு தப்பல் குழம்பா வச்சு சுவருக்கு நல்லா சாப்பிடலாம். இது என்ன வடகம்? இது பம்பு வடை. இது குழம்பு இந்த கொஞ்சம் இப்போ பருவகாலம் இந்த காலம் தான் இனி வரைக்கும் எனக்கு ஒரு பிற குறைவாக இருக்கும். இது கொடியெல்லாம் சீவி செய்கிறோம் நாங்கள். என்னென்னா இது இப்படி இது அம்மா பார்த்தீங்க சொன்னால் நான் என்னென்ன உற்பத்தி அம்மா நீங்கள் நீத்துப்பட்டி நீத்துப்பட்டி தட்டை வடை முறுக்கு வந்து என்ன பேர் அம்மா உங்களோட என்ன உற்பத்தி? சரி சார் எங்கே இருக்குது? அரியாதையில் இருக்குது. என்ன அரியாதைனா இங்கே வந்து ஐயா வந்து அவிச்ச மோர் மிளகாய் என்ன ஐயா இந்த உற்பத்தி இதை வந்து எங்கே இருக்குது? வேலனையில் இருக்குது. 4ஆம் பட்டாரம். சரி ஐயா. குட் மார்னிங். வணக்கம். வணக்கம். சொல்லுங்க, இது உங்களோட உற்பத்தியின் பேர் என்ன மாதிரி? இது எனக்கு சிவகுமார் நந்தாவா. இந்த கடைக்கு பேர் நந்தாவா. ஆலியவலை மதுரங்கல் டிவிஷனில் இருந்தால் ஆலியவலை 5 மைல் போகணும். ஆலியவலையில் தான் இது செய்கிறேன். வீட்டில் வச்சு தான் இப்போ செய்கிறேன். என்னென்ன உற்பத்திகள் செய்தீங்க நீங்கள்? பேக்கு ஸ்கூல் பேக்கு லன்ச் பேக்கு இது எல்லாமே என்ன மாதிரி நீங்கள் சொந்தமாக? சொந்தமாகவே நான் மிஷின் வச்சு நானே செய்கிறேன். துணி எடுத்து அதுக்கான தேவையான பொருட்கள்லாம் எடுத்து நீங்களே தைக்கிறோம்? நானே எடுத்து யாழ்ப்பாணத்தில் கொள்வனை செய்கிறேன். எடுத்து நானே தைச்சு இன்னும் இந்த பெருசாக அளவுக்கு கடையாளுக்கெல்லாம் கொடுக்க வலிக்கதே இல்லை. உள்ளூருக்கு அப்படி செய்கிறேன். வெளியிடத்துக்கும் கொடுக்க விருப்பம் தான். நான் அந்த ஆர்டர்கள் என்ன வேற இல்லை வந்தேன். அவங்களோட வேறு சின்ன சின்ன பேக்குகளை காட்டுங்க. அவள் என்ன மாதிரி? இது லன்ச் பேக்கு சாப்பாட்டு பேக்கு நல்லா இருக்கு. குளிர்மையான பேக்குகள் என்ன சின்ன ஆக்காண்ட பொருட்கள் வச்சுட்டு போகலாம். இதெல்லாம் சின்ன பிள்ளை எல்லாம் ஊக்குவிக்கணும். நீங்கள் வந்து இதெல்லாம் வீடியோ எடுத்து அந்த சின்ன அந்த பிள்ளைகள் பார்க்குற பேக் அது சும்மா அந்த பேர்ஸ்கள் வச்சு கொண்டு போகக்கூடிய மாதிரி சின்ன பேக்கு. ஃபர்ஸ்ட் வாங்கணுமா? பார்க்குறதுல வாங்கணுமா? இதெல்லாம் என்ன பிரைஸ்? விலையில என்னமா? இது 100 ரூபா. இது 100. நம்மளா இப்போ நீங்கள் இந்த பேக் எல்லாம் என்ன விலையாம்மா? இது 1000க்கு கொடுக்குறோம். 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. என்ன
உண்மையாகவே இப்போ இது இப்போ என்ன சொல்ல விரும்புறீங்க இதை நீங்கள் இந்த உற்பத்தியை விளம்பரப்படுத்தணும் வழியில் கொண்டு சேர்க்கணும்னா நீங்கள் என்ன சேர்க்கணும் ஆனால் அதுக்கான உதவிகள் இல்லை உதவிகள் செய்தாரும் தருவினம்னு சொன்னால் வெளியிடத்துக்கெல்லாம் கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கு அதாவது இதை நீங்கள் இப்போ வழியில் கொண்டு விற்பனை செய்கிறதுக்கான வசதிகள் இல்லை மற்றது இதை இப்போ உங்கள்கிட்ட தொடர்பு கொண்டு வீட்டை வந்து பெற்றுக்கொள்ளணும்னா இந்த மாதிரி இந்த ஃபோன் நம்பர் 076 80 20 563 தொடர்பு கொண்டு சந்திக்கலாம். மற்றது இப்போ வெளியில் வாங்குற விலைகளை விட உங்கள்கிட்ட வந்து வாங்குறது அவங்களுக்கு பயன்பாடு பிரயோசனமாக இருக்கும் குறைச்சி கொடுப்பேன். அது 1000 ரூபா பேக்குன்னு சொன்னால் நான் 800 அப்படி போட்டு கொடுக்கலாம். இங்கே வந்து விலை குறைவாக தரமாக இருக்குன்னு சொல்லினேன். அப்போ இது இவ்வளோமே வந்து அக்காண்ட உற்பத்தியில் வந்து ஐயா அக்காண்ட கை வண்ணத்தில் இந்த பேக்கெல்லாம் செய்திருக்கிறேன். நான் ஃபுல்லாக அவளோட கதைச்சிருக்கிறேன். அக்கா வணக்கம். வணக்கம். சொல்லுங்க நீங்கள் ஒரு உற்பத்தி. எங்களோட கம்பெனி வந்து சரஸ்வதி ப்ராடக்ட் உரும்புறையில் இருக்குது. இப்போ எங்களோட உற்பத்தி வந்து இது சத்துமா வந்து இப்போ குழந்தை பிள்ளைகள் கர்ப்பவதிகள் பெரியாக்கள் எல்லாரும் பொதுவாக சாப்பிடலாம். இதை வந்து இப்போ நான் முதல் வந்து கர்ப்பவதிகளுக்காக செய்து கொடுத்து கொண்டு வந்துக்கிறேன். அடுத்தது வந்து கறி மிளகாய் தூள் இருக்குது, இதுவெல்லாம் செய்யலாம். மற்றது இது வந்து சரக்கு தூள்னு சொல்லுவோம், பத்திய தூள்ண்டு அது. மற்றது மல்லிக்கோப்பின்னு சொல்லி இருக்குது. இது மல்லிக்கோப்பின்னா சுக்கு கோப்பின்னு சொல்லுவோம் பழைய காலத்தாக. மல்லி வேர்க்கொம்பு சீரகம் போட்டு செய்யாது அதுக்கெல்லாம் இந்த ஒவ்வொரு பேக்கிங்கெல்லாம் போட்டுக்கிறோம். அதை விட தேசிக்காய் ஊறுகாய் இங்கால அந்த சீரகத்தூள் இந்த நாங்கள் சோத்துக்காக தனித்தனியாக ஒவ்வொரு தூள்லாம் செய்கிறோம். இது மஞ்சள் தூள் இந்த ஒவ்வொரு சைஸில் இப்போ அதே மாதிரி கோப்பியும் போத்தல் வேறு கறி மிளகாத்தூள் அந்த ஒவ்வொன்றும் நாங்கள் ஒவ்வொரு பேக்கிங்குக்கு ஏற்ற மாதிரி. அதை விட முட்டைமா அரிசிமா மற்றது வேறு வேறு தேவைகள் மற்றது இந்த மோர் மிளகாயல் இப்போ நாங்கள் கணக்காக கொண்டு வரையில. ஆனால் உற்பத்தி என்னென்ன தேவையோ அந்த உற்பத்தியெல்லாம் நாங்கள் செய்து கொடுக்குறோம். நாங்கள் பேக்கிங் வந்து நல்லா இருக்குது, தரமாக இருக்குது. வெளிநாடு கொண்டு போய் வெளிநாடு கொண்டு போகலாம். இது அதுக்காக தான் செய்கிறோம். என்ன இப்போ கூடுதலாக வெளிநாடு கொண்டு போகிறேன்டா ஒரு தரமான பேக்கிங் இருந்தால் தான் உண்மையில் அவையிலும் கொண்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மற்றது ஒரு பார்க்கவும் ஒரு நல்ல தரத்தில் இருக்கும். வெளிநாட்டுக்கு கூடுதலாக அவங்கள போய் கொண்டு இருக்குது. அது வந்து இப்போ இப்படி தான் வெளிநாட்டுக்கார விரும்புகிறபடியாக தான் நாங்கள் அந்த பேக்கிங் அடுத்த கட்டத்துக்கு ஆரம்பத்தில் வந்து சும்மா நோமல் பொழுத்தினெல்லாம் செய்கிறாங்க. இப்படி இதே மாதிரி பொழுத்தினெல்லாம் செய்து கொண்டு இருந்தோம் நாங்கள். இப்போ நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கொஞ்சம் வளர்ச்சி அடைந்து ஒரு நிலைமைக்கு போய்கொண்டிருக்க தானே வேணும். முறையாக கட்ட செய்யலாது. அதால் நாங்கள் இப்போ உற்பத்தியாளர் நாங்கள் செய்கிறத வந்து இப்போ எங்கள்கிட்ட நுகர்வோர் விரும்பினால் வாடிக்கையாளருக்கு ஏற்ற மாதிரி செய்து கொடுப்போம். சில பேர் இப்படி பேக்கிங் தாங்கன்னா அப்படி கொடுப்போம். இப்போ இந்த பேக்கிங்னா இப்படி கொடுப்போம். என்ன பொருள் செய்தாங்கன்னா செய்து கொடுப்போம். வெளிநாட்டுக்காரன் வந்து இதைத்தானே இயற்கையான இதுகளைத்தான் வாங்கிட்டு போக விரும்புகிறப்ப இந்த பேக்கிங் வந்து நல்ல. மற்ற எங்கட வந்து இப்போ கலப்பில்லை. நாங்கள் வந்து அதாவது மேலதிகமாக ஒரு எந்த விதமான ரசாயனமும் கலக்கிறீங்க 100% நாங்கள் அடித்து சொல்லுவோம். இது வந்து இயற்கையாகவே நாங்களே செய்து நாங்களே விற்பனை செய்கிறது, எந்த கலப்பும் இல்லை. இப்போ நாங்கள் அரிசிமா வறுக்கிறோம்னு சொன்னால் நாங்கள் நெருப்பிலாம் வறுக்கிறோம், கேஸில் செய்யறே இல்லை. அப்படி இதுகள் வறுக்கிறதெல்லாம் நாங்கள் அடுப்பு எரிச்சு விறகுல எரிச்சு தான் செய்கிறோம். அப்படி நாங்கள் இயற்கையாகவே ஒன்றா செய்கிறதால் எங்கள் அடுத்த சந்ததி வந்தது அதாவது நோய் நொடி இல்லாமல் இனியாவது இருக்கிற சந்ததியாவது நல்லா இருக்கும். இல்லை வலிமையாக நாங்களும் பாதி வருத்தங்களோட இருக்கிறோம். ஆனால் இனி வர்ற காலங்களில் இருக்கிற பிள்ளைகள் ஆனால் நாங்கள் ஒரு சிலர் செய்து எல்லாரும் அப்படி மாற போகிறது இல்லை தானே. அதுக்காக நாங்கள் உள்ளூர் உற்பத்திகளை செய்கிறத வந்து அடுத்த கட்டத்துக்கு நல்ல வடிவாக கொண்டு போய் இருக்கிற ஆக்களை நல்லா கொடுமாட்டா எங்களோட முக்கியமான இது. உங்களுக்கு ஏதாவது பொருள் தேவைன்னு சொன்னால் இந்த எங்களோட நம்பரில் இருக்குது 077 87 59 59 7. தொகையாகவும் பெற்றுக்கொள்ளலாம். ஆமாம், தொகையாகவும் பெற்றுக்கொள்ளலாம். மற்ற நீங்கள் சில்லறையாகவும் உங்களுக்கு இப்போ பொருளிலேருந்து எங்களுக்கு பார்சல் சர்வீஸ் அனுப்புங்கொண்டாலும் அனுப்புவோம். நாங்களே அனுப்புவோம். அவைகள் எவ்வளோ தேவை என்னென்ன பொருள் தேவையண்டா அப்படியும் அனுப்பி வச்சு கொண்டு இருக்கிறோம். அவை எங்களோட வாட்ஸ்அப் நம்பரும் இதுதான். இதுக்கு தொடர்பு கொண்டுச்சுன்னு சொன்னால் நாங்கள் கொடுப்போம். சரி சரி நன்றி. நான் வந்து ஆனைக்கோட்டையில் வந்து நான் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறேன். என்னடா பூல் நூலில் தொப்பியல், குழந்தை பிள்ளைகள் சட்டை, அப்படியான சட்டைகள் அதில் கையால் இது பூல் நூலால் பின்னி செய்து கொண்டிருக்கிறேன். மற்றது இது கையால் பின்னுற ஊசி இருக்கு, மீசன் இல்லை, ஊசியால் பின்னி எடுக்கணும். இது மற்ற இந்த பேர்ஸுகள், இந்த கழிவு துணிகள் அதில் செய்யப்பட்ட பேர்ஸுகள் இதுகள். மற்றது வந்து இந்த கால்மிதி வந்து நாங்கள் இதுக்கேற்ற துணிகளை வெட்டி இது செய்கிறது. கழிவு துணியிலையும் செய்யலாம், நாங்கள் துணி வேண்டியும் செய்யலாம். மற்றது லிக்விட் வகைகள் செய்து கொண்டிருக்கிறேன். எல்லா வகை லிக்விடும் இருக்குது. இப்போ இருந்தது நான் கொண்டு வந்தது
இது விம் லிக்விட். விம் லிக்விட் என்ன இது வந்து என்னம்மா இதை உற்பத்தி நீங்கள் செய்கிறீங்க? விம் லிக்விட் என்னென்ன செய்கிறீங்க? நீங்கள் தானே செய்கிறீங்க? கெமிக்கல் இதில் இந்த கூடிய கெமிக்கலும் இருக்குது. நாங்கள் அதில் பாவிக்கிறே இல்லை. போதுமான ஒரு அளவான கெமிக்கலை வச்சு தான் இது செய்கிறீங்க. வேற வேற உற்பத்திகள் நிறைய செய்கிறோம். ஆனால் இப்போ இதெல்லாம் கொண்டு வந்து இது என்ன இதுவும் அதானா? கலர் வேறையா இருக்கு. இது வாஷிங் லிக்விட். இது வந்து இது பாத்திரம் கலர். இது உஜாலா. உஜாலா நீலம். இதெல்லாம் பெற்றுக்கொள்ளணும்னா உங்களை எப்படி தொடர்பு கொள்றது? ஆனக்கோட்டையில் பாலநல்லூர் உற்பத்தி என்று வீட்டில் வச்சு தான் செய்து கொண்டிருக்கிறேன். என் ஃபோன் நம்பர் வந்து 076 0 44 0 373. இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டால் நான் கூடிய தொகையானதை எடுக்க வேணும்னு சொன்னால் வீடுகளுக்கே கொண்டே நான் கொடுத்துடுவேன். அப்படியான செய்து கொண்டிருக்கிறேன். ஓகே சார். நான் ஆனக்கோட்டை புளியங்கண்டை வீதியில் இருக்கிறது. நாங்களும் இப்படி சுயதொழில் முயற்சியாக கால் மிதி செய்கிறது, மற்றது இந்த மிளகாத்தூள் செய்கிறது ஒரிஜினல் நாங்களே செய்து 2 தரமான மிளகாத்தூளாக தான் கொடுக்குறோம். மற்றது இந்த இது மெழுகு தெரியும் டிசைனில் இருக்குது. இதில் ஒவ்வொரு சின்ன பெருசு சுருள் அந்த அப்படி இருக்கும். இது மாதிரி இதில் பூ டிசைனில் இப்படி எல்லாம் இருக்கும். ஒரு டிசைனில் போட்டு கொடுக்குறோம். அதுக்கேற்ற மாதிரி நெல்லை மாதிரி போட்டு மிளகாத்தூள் எல்லாம் வீட்டிலேயே வந்து ஆர்டர் எடுக்கணும். ஆனக்கோட்டையில் புளியங்கண்டை வீதியில் கேட்டால் சொல்லுவேணும். இந்த ஃபோன் நம்பர் வந்து 076 10 50 125. சரி. என் பேர் சிவராசா மரிய ரோசரி செல்வின்னு தான் எல்லாரும் கூப்பிடுவாங்க. நான் ஒரு தொழில் முயற்சியாளராக இருக்கிறேன். எங்களோட இடம் ஆனக்கோட்டை. நாங்கள் WRDS ஆலையும் எல்லோரும் வந்திருக்கிறோம் உற்பத்திகள் கொண்டு. அதே மாதிரி என்னுடைய தனி உற்பத்தி இருக்குது அஜா ப்ராடக்ட். இது வந்து நாங்கள் ஒடியல்மா மற்றது பனாட்டு தேன் உற்பத்தி இதுகள் செய்து கொண்டிருக்கிறோம். அதை விட எங்களுடைய மாதர் சங்கத்திலிருந்து உற்பத்தி செய்கிறார்கள் கண்ணா எள்ளுப்பாகு அதுவும் செய்திருக்கிறோம். அப்போ அவை நாங்கள் மாதர் சங்கத்தால் வந்தபடியாக அவையோட எள்ளுப்பாக கொண்டு வந்திருக்கோம். மற்றது ஸ்ரீமுருகன் நல்லெண்ணெய் வந்து ஆனக்கோட்டையில் ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு எண்ணெயாக திகழ்கிறது. அதே மாதிரி இந்த கைவினை பொருட்கள் வந்து இந்த சின்ன பிள்ளைகளுக்கு செய்கிறது பெரியாக்கள் எல்லாம் கலராக செய்திருக்குது. இது வந்து எல்லாரும் விரும்பி வேண்டக்கூடியது. மற்றது கழுத்தில் போடுறது எல்லாம் செய்திருக்கிறோம். பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது, இவ்வளோ அழகாக இருக்குது. இதுவும் எங்களோட மாத சங்கத்தில் இருக்கிறார்கள் செய்யணும். நாங்கள் கொண்டு வரோம். அந்த வகையில் நாங்கள் இந்த உற்பத்தியை மென்மேலும் இன்னும் உயர்த்தி நாங்கள் மேலே கொண்டு வரணும். நாங்கள் மட்டுமின்றி எங்களுடைய சமூகத்தில் இருக்கிற பெண்கள் எல்லாரையுமே நாங்கள் இந்த ஒரு தொழில் முனைவர்களாக மாற்றுவதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம். என்ன உங்களுக்கு நல்ல தேன் இப்படி ஒடியல் தூள் அதுகள் வேணுமெண்டா இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். 077 61 26 448. நன்றி. வணக்கம். நாங்கள் வந்து யாழ்ப்பாணம் குருநகர்லேருந்து வந்திருக்கிறோம். உள்ளூர் தயாரிப்புகளாக வந்து நாங்கள் வந்து ரெசினில் வந்து ஹீடெக்ஸ் ஐட்டங்கள் செய்கிறாங்க. சின்ன லெட்டர்ஸில் பெரிய லெட்டர்ஸ்ன்னு சொல்லி ரெசின் ஹீடெக்ஸில் செய்கிறோம். மற்ற கெமிக்கல் ரசாயன திரவங்களாக வந்து டிஷ் வாஷ், டிடர்ஜென்ட், மற்ற வந்து ஹவுஸ் கோல் கிளீனர், மற்ற ஸ்மெல் ஐட்டங்கள் இந்த சென்ட் ஐட்டங்களில் வந்து அத்தர் வந்து செக்ஸி ஃபார்ம், லவ்லி ஃபார்ம்னு சொல்லி லேடிஸ் அண்ட் ஜென்ஸுக்கான லைக் பண்ணக்கூடிய மாதிரி. பட் இது வந்து ஏர் ஃப்ரெஷர் வந்து வெஹிக்கிள்லேயும் கட்டி விடலாம். ரூமுகளை ஏர் கண்டிஷன் ரூமுகள்லையும் வந்து இதை கட்டி விடலாம். அழகாகவும் இருக்கும். அதே நேரம் சின்னவங்க விரும்பக்கூடிய மாதிரி ஸ்மெல் வந்து ஸ்ட்ராபெரி ஸ்மெல் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறோம். அது வந்து அவங்களுக்கு ஒரு என்னென்னு சொல்கிறது பசி உணர்வை தூண்டுற மாதிரி இருக்கும். அதே நேரம் இதை விரும்பக்கூடிய ஒரு ஸ்மெல் உண்டு. பெரியவங்களும் சிறியவங்களும் விரும்பி கொள்ளக்கூடிய இதுக்கு நாங்கள் ஸ்ட்ராபெரி தான் செலக்ட் பண்ணுவோம். இது வந்து 250 ரூபா. வெஹிக்கிள்லையும் மெயினாக கட்டி விடுறாங்க. அதுகளுக்கு கட்டிக்கொள்ளலாம். மற்றது வந்து இந்த அத்தர் வந்து 180 ரூபா தான் நாங்கள் கொடுக்குறோம். இந்த மாதிரி இப்போ கிளைமேட்டுக்கு தெரியும் தானே அதிக நேரம் இதெல்லாம் இந்த ஸ்மெல் வந்து எந்த நேரமே எங்களை ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுக்கொள்ளும். 24 ஹவர்ஸ் கூட இந்த ஸ்மெல் வந்து நிலச்சி நிற்கக்கூடிய மாதிரி அது இந்த தரம் இருக்குது. மற்றது வந்து கோகோனட் செல்லில் வந்து நான் ஹீடெக்ஸ் ஐட்டங்கள் செய்கிறாங்க. இது வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லியாக நாங்கள் செய்யணும்னு சொல்லி இந்த மாதிரி சிரட்டையில் வந்து ஹீடெக் ஐட்டங்கள் சிரட்டையில் ஹீடெக்ஸ் ஐட்டங்கள் மற்ற
ornaments அதுகளும் நாங்கள் ஆர்டர்ஸ் சொல்கிறாங்களுக்கு செய்து கொடுக்குறோம் நாங்கள். இதில் வந்து டிஷ்வாஷ் லிக்யூட் இந்த ஹவுஸ் ஹோல்ட் கிளீனர்ஸ் இதெல்லாம் வந்து இவங்க ஒரு கொஞ்சம் குரூப்ஸாக வந்து எங்களோட இடத்துல குருநகரில் இவங்களோட படிப்புக்காண்டி இதை வந்து ஒரு சுயதொழிலாக செஞ்சு கட்டுருக்குறாங்க. இதில் வர ப்ராஃபிட் வந்து இவங்க பே லெவல் படிச்சோம்னா ஏ லெவல் எஜுகேஷன் செலவினத்தை அவங்க ஈடு செய்கிறதுக்காண்டி அவங்களோட ஃபேமிலிக்கு அந்த சப்போர்ட்டை கொடுக்குற வகையில் வந்து இந்த உற்பத்தியை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இவங்க ஒரு 5 பேர் வந்து இதை வந்து உற்பத்தி செஞ்சுட்ருக்காங்க. இது வந்து குருநகர். எங்களோட தொடர்பு கொள்கிறோன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் சென்ட் பேட்ரிக்ஸ் வீதி குருநகரில் இருக்கிறோம். தொடர்பு கொள்ள வேண்டிய இலக்கம் வந்து 0768735 457 இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். எங்கள்கிட்ட வந்து ஓர்டர்ஸ்கள் கொள்ளலாம். கஸ்டமர்ஸும் செய்து கொடுக்குறோம். நாங்கள் இந்த மாதிரியான ரெசின் அண்ட் சிரட்டையில் வந்து செஞ்சு கொடுக்குறோம். ஜெஃப்னா சென்டர்ல உற்பத்தி பொருட்கள் நாங்கள் வந்து பைப் கிளீனரில் இது எங்களோட சென்டரில் நடந்த எங்களுக்கு ஒர்க் ஷாப் நடந்தது. அங்கே ஒர்க் ஷாப்பில் வந்து இது பேக் தைக்கிற எல்லாம் எங்களுக்கு பழக்கி விட்டதுன்னா அப்போ நாங்கள் அதுலேருந்து அந்த பேக் தைக்கிறது நாங்கள் தொடங்கினாங்க. அடுத்தது இது வந்து பைப் கிளீனரில் இப்போ இதுதான் இப்போ ட்ரெண்டிங் ரெசின் ஆர்ட் மாதிரி இப்போ பைப் கிளீனரில் செய்கிறது. இது வந்து ஃப்ளவர்ஸ் வாஸ் செய்யலாம். இப்படி சின்ன சின்ன வாசுகள், பெரிய வாசுகள், ரோஸ், இப்படி அலிஸ்பேன், இப்படி அலிஸ்பேன், இந்த அலிஸ்பேண்டுகள் நிறைய நிறைய நாங்கள் வீட்டில் கொழுவுற வால் ஹேங்கர்ஸ் எல்லாம் இதில் வந்து செய்யலாம். கூட இது வடிவாக இருக்கும் பார்க்க. இது வந்து பைப் கிளீனர்னு சொல்கிறது. இது வந்து சைனாட மெட்டீரியல், சைனாட ப்ராடக்ட் தான் இது. இது வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் தான். இது நம்ம வெட்டிங்குக்கு வைக்கிறதுக்கு அன்னி தான் நாங்களாக செய்ததுன்னு சொன்னால் நாங்கள் கடையில் வாங்கி நாங்கள் பிறகு அதை பிரித்து நாங்கள் கம்பியில் போட்டு கோர்த்து நாங்கள் செய்தது. இது வந்து ரிப்பனில் செய்கிற ரோஸ் வந்து ரிப்பனில் செய்கிறது. பொக்கே தான் இதுவும் ரிப்பனில் செய்கிறது. விலைகள் எல்லாமே என்னம்மா ஆகுது? இல்லை இது வந்து நாங்கள் செய்தது தானே. நாங்கள் இன்னும் இது விலை ஃபிக்ஸ் பண்ணல. இதுகளுக்கு விலை ஓகே. இது வந்து இது 200 ரூபா. இது வந்து அலிஸ்பேண்டுகள். இது வந்து பைப் கிளீனர்ல இது அலிஸ்பேண்ட் வச்சு பைப் கிளீனர் செய்து 200 ரூபா. இது 450. சின்ன குட்டி வாஸ் எல்லாம் இது வந்து 350 ரூபா. இப்படி ஃப்ளவர்ஸும் செய்திருவோம். வாஸில் வைக்கிறதுக்கு இப்படி ஃப்ளவர்ஸும் செய்திருவோம். நான் இதுவும் இந்த ஃப்ளவர்ஸும் இப்படியும் செய்திருவோம். வாஸுக்கு வச்சு செய்திருவோம். இந்த ஃப்ளவர்ஸும் இது வந்து சின்ன இது இல்லாமல் ரிப்பன் ஒர்க் பண்ண ரிப்பன் இது அலிஸ்பேண்டில் பைப் கிளீனர் செய்யும். பாருங்க என்ன விஷயம் தெரியுது. இது வந்து ஐஸ்டிக்ல நாங்கள் விலை என்ன ஃபிக்ஸ் பண்ணல. நாங்கள் இது வந்து கண்காட்சிக்கு வைப்போம்னு தான் இதுவுமே செய்தது. இது வந்து நான் செய்யலை. இது வந்து பிரேஸ்லெட் செய்த நாங்கள் முத்துக்கள் வாங்கி பிரேஸ்லெட் இது நாங்களாக செய்தது. சரியா? நாங்களா செய்கிறோம். இது வந்து இன்விசிபிள் செயின். இதுவும் நாங்கள் செய்கிறது. இது ரெசின்ல கீடெக். ரெசின்ல கீடெக். இது வந்து முத்து வச்ச பொக்கே முத்துக்கள். இது நாங்கள் கையால் செய்கிறது. கடையில வாங்கி நாங்க கம்பி போட்டு திருப்பி நாங்க செய்தது. இது கீடெக்களும் செய்யலாம். இப்படி பைப் கிளீனர்ல கீடெக்கள் செய்யலாம். இது வந்து கீடெக். சரியா? சரியா. வணக்கம். நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து பேப்பர் ஒர்க் செய்திருக்கிறோம். அதுக்கு வந்து முதன்மையாக வந்து ஏபோ ஷீட் பேப்பரும் மற்றது வந்து கட்டர்ஸ் அதுவும் முக்கியமாக தேவைப்படுது. ஒவ்வொரு டிசைனில் வந்து நாங்கள் செய்திருக்கிறோம். இதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த கட்டர்ஸில் ஒரு அளவில் இருக்குது. அந்த அளவில் தான் அந்த உருவங்கள் செய்யக்கூடிய அளவு சின்ன ஷேப்பில் கொஞ்சம் பெரிய ஷேப் அப்படியான இதெல்லாம் இருக்குது. ஏபோ ஷீட் தான் இதுக்கு முக்கியமான ஒன்றா காணப்படுது. மற்றது வந்து ஆர்டர்ஸ் வந்து என்ன மாதிரி ஆர்டர்ஸ் வந்து 3 நாளைக்குள்ளே உங்களுக்கு ஆர்டர் பண்ணினா அதை தரக்கூடிய மாதிரி எங்களுக்கு இருக்கும். ப்ரைஸுகள் அந்த செய்கிற பொருட்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் போடக்கூடிய இருக்கும். ஆர்டர்ஸ் நாங்கள் ஜெஃப்னா ஹோல்சேலாக இல்லை. அவைண்ட இப்போ கேட்டுச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி செய்து கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ டிஎஸ்ஓபி ஸ்டடியில் கேட்டீங்கன்னா
ஐயோ பார்த்தீங்க சொன்னால் சிற்பியாலான பொருட்கள் வந்து செய்து வச்சிருக்கீங்க பாருங்க. அதெல்லாம் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க. இது வந்து ஃபோன் சார்ஜர் பாருங்க. ஃபோன் சார்ஜர் வந்து எவ்வளோ வந்ததை ஒட்டி டிசைனாக இருக்குது, பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குதுங்க. இருட்டாக இதில் பார்த்தா பின்னல் ஆக்கங்கள்னு சொல்லி இருக்குது. இதில் பார்த்தீங்க சொன்னால் மலர் ஒழுங்கமைப்புன்னு சொல்லி இருக்குது பாருங்க. இதில் பார்த்தீங்க சொன்னால் ஐசிங் பார்த்தீங்கன்னா ஐசிங் ஆக்குங்கன்னு சொல்லி இருக்குது இந்த இடத்துல. இதில் வந்து மலர் இதுகள் இருக்குது, என்னது பூவாசல் இருக்குது, அதை பார்த்து வீடியோ எடுத்துருக்கு. வெட்டுத்துண்டு ஆக்கங்கள் சொல்லி பாருங்கள். தலானி மற்றது மெத்த கவர்கள் எல்லாமே இருக்குது. தலானி உரையல் பாருங்க. பனங்காய் வடையில் வந்து உண்டியல் செய்திருக்கலாம். மற்றது எல்லாம் வந்து களிமண்ணால் செய்திருக்கீங்க. பாரதிய சிலை மற்றது விளக்கு வேறு சுட்டி எல்லாமே செய்திருக்கலாம் எங்கள் அம்மா.